ரீசெண்டா அந்த பாட்ட நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல கேட்டிருந்திருப்பீங்க. பெல்ஜியம் சிங்கர் ஸ்ட்ராமே பாப்பா ஊத்தேன்ற பிரெஞ்சு பேச டைட்டிலா வச்சிருப்பாரு. அதோட அர்த்தம் டாட் வேர் ஆர் யூ. 1994ல ஸ்ட்ரோமேக்கு 9 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்ட்ரோமே ஃபாதர் ரவுண்டேக்கு போறாரு. அப்ப டூட்ஸே ஜெனசைட்ல கொல்லப்படுறாரு. கிட்டத்தட்ட 100 டேஸ் ஏப்ரல் டு ஜூலை 1994 வரைக்கும் நடந்த இந்த ஜெனசைட்ல 8 லேக் டு 10 லேக் மெம்பர்ஸ் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரவுண்டே கவர்மெண்ட் ஒரு எஸ்டிமேஷனை சொல்றாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபாஸ்டா கொண்டிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 மெம்பர்ஸ், 1 ஹவருக்கு 400 மெம்பர்ஸ் அண்ட் 1 மினிட்டுக்கு 7 மெம்பர்ஸ். அதுல 94% ஆஃப் த டூட்சி பீப்புள்ஸ் வந்து கில் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க அப்பா கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியாம தான் ஸ்ட்ரோமே வளர்ந்திருக்காரு. இது வரைக்கும் அவரோட வாழ்நாளிலே 20 டைம்ஸ் மட்டும் தான் அவங்க அப்பாவை பார்த்திருக்காரா நேர்ல. அந்த வழியை சொல்ற விதமா தான் ஸ்ட்ரோமே இந்த பாட்டை பாடியிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ சாங்ல ஒரு பவர்ஃபுல் மெட்டபரிக் விஷயமும் இருக்கு. ஸ்ட்ரோமேவோட அப்பாவை பிசிக்கலா அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா மெமரிஸ் அண்ட் போட்டோகிராஃப் தான் குறிக்குது. அந்த ஹார்ஷ் ட்ரூத் இஸ், நீங்க இவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தது ஏஐ வெர்ஷன். ஒரிஜினல் வெர்ஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பட் இதோட ஹார்ஷ் ட்ரூத் தெரியும் போது அடுத்த வாட்டி கேட்கும்போது அதோட பெர்ஸ்பெக்ஷனே மாறும். அதனால தான் எனக்கு மியூசிக்ன்ற ஆர்ட்டை ரொம்ப பிடிக்கும். இந்த மீடியம் யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரோமே அவரோட வழியை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டை கேட்கலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.